Dear parents and students, welcome to நிச்சயம் வெல்வோம் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீட் எக்ஸாமை எழுத போகிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்த்துட்டு இருந்த நீட் அப்ளிகேஷனுடைய கரெக்ஷன் விண்டோ ஷெடியூலை என்டிஏ ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே நீட் அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் அதாவது மார்ச் 7ஆம் தேதியோட முடிஞ்சிருச்சு. ஸோ நீட் அப்ளிகேஷனுக்கான டேட் எக்ஸ்டென்ஷன்லாம் கிடையாது. ஏன்னா என்டிஏ நீட் அப்ளிகேஷனோட கரெக்ஷன் விண்டோவையே ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த நீட் அப்ளிகேஷனோட கரெக்ஷன் விண்டோ ஷெடியூல் மார்ச் 9லேருந்து மார்ச் 11, 2025 அப் டு 11:50 PM வரைக்கும், அதாவது 3 நாள் மட்டும்தான் இந்த கரெக்ஷன் விண்டோ ஷெடியூல் கேண்டிடேட்ஸ்க்கு அவைலபிளாக இருக்கும். கரெக்ஷன் விண்டோ மூலம் நாம் எப்படி கரெக்ஷனை மேக் பண்ணலாம், அதாவது கரெக்ஷனை எப்படி பண்ணலாங்கிற கம்ப்ளீட் கைட்லைன்ஸ் வித் ஸ்டெப்ஸோடு பார்க்கலாம். இந்த நீட் அப்ளிகேஷனோட கரெக்ஷன் விண்டோ ஷெடியூல் மார்ச் 9லேருந்து மார்ச் 11, 2025 அப் டு 11:50 PM வரைக்கும், அதாவது 3 நாள் மட்டும்தான் இந்த கரெக்ஷன் விண்டோ ஷெடியூல் கேண்டிடேட்ஸ்க்கு அவைலபிளாக இருக்கும். இந்த ஆன்லைன் கரெக்ஷன் மூலமாக நாம் பெர்மிசிபிள் கரெக்ஷனை மட்டும்தான் பண்ணலாம். சில ஃபீல்ட்ஸ் எல்லாம் நம்ம எடிட் பண்ண முடியாது, அதாவது கரெக்ட் பண்ண முடியாது. சில ஃபீல்ட்ஸை நம்ம கரெக்ட் பண்ண முடியாது. அப்ளிகேஷனுடைய கரெக்ஷன் விண்டோங்கிறது ஒன் டைம் ஆப்ஷன் தான். ஸோ கேண்டிடேட்ஸ் உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸும் கேர்ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணிவிட்டு ஃபைனலாக உங்களோட எடிட்டட் ஃபார்மை சப்மிட் பண்ணுங்கள். என்டிஏ மறுபடியும் ஒரு சான்ஸை தரமாட்டாங்க. இந்த நீட் யூஜி 2025 கரெக்ஷன் விண்டோக்கு ரிலேட்டடாக பப்ளிக் நோட்டீஸை என்டிஏ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்ஷன் இன் பர்டிகுலர்ஸ் ஆஃப் தி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆஃப் நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் யூஜி 2025, அதாவது என்டிஏ நீட் யூஜி 2025 எக்ஸாமை May 4, 2025 சண்டே அன்னைக்கு 2 PMலேருந்து 5 PM, அதாவது 3 மணி நேரம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. பென் அண்ட் பேப்பர் மோடில், அதாவது ஆஃப்லைன் மோடில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதாவது இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணபடி இந்த கரெக்ஷன் விண்டோக்கான ஷெடியூலையும் என்டிஏ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 9th March to 11th March 2025 3 டேஸ்க்கு இந்த கரெக்ஷன் விண்டோ கேண்டிடேட்ஸ்க்கு அவைலபிளாக இருக்கும். இந்த 3 டேஸை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி கேண்டிடேட்ஸ் அவங்களுடைய அப்ளிகேஷனில் பெரிய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதெல்லாம் கரெக்ட் பண்ணியிருக்கலாம். கேண்டிடேட்ஸ்க்கு இந்த கரெக்ஷன் விண்டோ 11th March 2025 அப் டு 11:50 PM வரைக்கும் அவைலபிளாக இருக்கும். இந்த டெட்லைனுக்கு அப்புறம் கரெக்ஷன் விண்டோ கேண்டிடேட்ஸ்க்கு அவைலபிளாக இருக்காது அண்டர் எனி சர்க்கம்டன்சஸ். அதுக்கப்புறம் இந்த கரெக்ஷன் விண்டோன்றது ஒன் டைம் ஃபெசிலிட்டி. கேண்டிடேட்ஸ் கேர்ஃபுல்லாக அவங்களுடைய அப்ளிகேஷனில் கரெக்ஷன் பண்ணணும். அவங்களுடைய நீட் யூஜி 2025 அப்ளிகேஷனில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் மட்டும் அவங்களுடைய அப்ளிகேஷனில் எடிட் பண்ணுங்கள், இல்லாட்டி எடிட் பண்ண தேவையில்லை. இந்த கரெக்ஷன் விண்டோன்றது ஒன் டைம் ஃபெசிலிட்டி. அதுக்கப்புறம் மறுபடியும் என்டிஏ ஒன் மோர் சான்சஸை கொடுக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது அப்ளிகேஷனில் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா இந்த கரெக்ஷன் விண்டோ ஷெடியூலை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். கரெக்ஷன் பண்ணும்போது உங்களை அடிஷ்னல் ஃபீஸ் பே பண்ண சொன்னாக்கா நீங்கள் அந்த அடிஷ்னல் ஃபீஸ் பே பண்ணணும். அப்போ தான் ஃபைனல் கரெக்ஷன் ஓப்பன் ஆகும். அதாவது ஜெண்டர், கேட்டகரி அல்லது பிடபிள்யூடி ஸ்டேட்டஸ் சேஞ்ச் பண்ணும்போது தேவைப்பட்ட கேண்டிடேட்ஸை அடிஷ்னல் ஃபீஸ் பே பண்ண சொல்லுவாங்க. அப்போ தான் நம்ம கரெக்ஷனை பண்ண முடியும். எக்ஸஸாக பேமெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த என்டிஏ அந்த பேமெண்ட்டெல்லாம் ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. பண்ண நீட் 2024 அப்ளிகேஷன் ஃபார்மோடைய கன்ஃபர்மேஷன் பேஜை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் எல்லா டேட்டாஸும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி உங்களுடைய நேமு, பேரண்ட்ஸ் நேமு, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது இன்கரெக்டாக இருந்தால் இந்த கரெக்ஷன் ஃபார்மில் நம்ம சேஞ்சஸ் பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம். நம்ம என்னென்ன கரெக்ஷன்லாம் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு அனெக்ஷர் 1 இந்த பப்ளிக் நோட்டீஸில் என்டிஏ அட்டாச் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னாக்கா எந்தெந்த ஃபீல்ட்ஸ் அந்த எந்தெந்த டாக்குமெண்ட்ஸை நம்ம சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னா, ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட்ஸ் கரெக்ஷன் ஃபீல்ட்ஸ் ஃபார் த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் த நீட் யூஜி 2025 எக்ஸாமினேஷன். இதில் 3 பாயிண்ட் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கேண்டிடேட் ஷால் பி அலோட் டு சேஞ்ச் எனி ஒன் ஆஃப் தீஸ் 2 ஃபீல்டு. அதாவது கேண்டிடேட்ஸ் அவங்களுடைய ஃபாதர் நேம் அண்ட் குவாலிஃபிகேஷன் ஆர் ஆக்குபேஷன் சேஞ்ச் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி மதர் நேம் அண்ட் குவாலிஃபிகேஷன் ஆர் ஆக்குபேஷனை சேஞ்ச் பண்ணலாம். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் பண்ண முடியும். அதாவது ஃபாதர் நேம் அண்ட் குவாலிஃபிகேஷன் ஆர் ஆக்குபேஷன் சேஞ்ச் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி மதர் நேம் அண்ட் குவாலிஃபிகேஷன் ஆர் ஆக்குபேஷன், இந்த 2 ஃபீல்டில் ஒரு ஃபீல்டை மட்டும்தான் அவங்க எடிட் பண்ண முடியும்.
அப்புறம் பாயிண்ட் 2ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா candidate shall be allowed to change or add all the following fields. candidates வந்து இங்கே வந்து ஒரு 6 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 6 பாயிண்ட்ஸ்லையும் சேஞ்ச் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அந்த 6 அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கேண்டிடேட்ஸோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், அதாவது கிளாஸ் 10 அண்ட் கிளாஸ் 12 இந்த இதில் என்ன சேஞ்சஸ் வேணாலும் கேண்டிடேட்ஸ் வந்து மேக் பண்ணலாம். செகண்ட் வந்து அவங்களுடைய ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி, இதில் வந்து அவங்க சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். தேர்டு வந்து கேட்டகரி, அவங்களுடைய கேட்டகரி செலெக்ஷன்லேயும் அவங்க வந்து சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதை பண்ணிக்கலாம். ஃபோர்த்து வந்து சப் கேட்டகரி ஆர் பிடபிள்யூடி, இதுலேயும் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஃபிஃப்த்து வந்து சிக்னேச்சர், இந்த வருஷம் ஃபோட்டோவில் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு அவங்க அலோவ் பண்ணலை, ஆனால் சிக்னேச்சர் வந்து சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. சிக்ஸ்த்து வந்து நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் இன் நீட் யூஜி, இதுலேயும் நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. அதாவது செகண்ட் பாயிண்டில் என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், கிளாஸ் 10 அண்ட் கிளாஸ் 12, ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி, கேட்டகரி, சப் கேட்டகரி, சிக்னேச்சர், நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் இன் நீட் யூஜி. தேர்ட் பாயிண்டில் என்டிஏ என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேண்டிடேட் ஷால் பி அலோவ் டு சேஞ்ச் தி ஃபாலோயிங் பேஸ்ட் ஆன் தர் பெர்மனண்ட் அண்ட் ப்ரெசன்ட் அட்ரஸ். அதாவது கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய பெர்மனண்ட் அண்ட் ப்ரெசன்ட் அட்ரஸ் இதை வச்சு அவங்களுடைய எக்ஸாமினேஷன் சிட்டி செலெக்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷனையும் எடிட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் பாயிண்டில் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய நீட் யூஜி 2025 எக்ஸாமினேஷன் சிட்டி செலெக்ஷனில் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவங்களுடைய மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷனையும் அவங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நோட்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேண்டிடேட்ஸோட ஃபீஸில் சேஞ்சஸ் இருந்துச்சு, அதாவது அடிஷ்னல் ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னா அந்த கேசஸ்க்கு அந்த அடிஷ்னல் ஃபீஸை கேண்டிடேட்ஸ் வந்து பே பண்ணணும். அதுக்கப்புறம் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இந்த கரெக்ஷன் வந்து எப்போ அவைலபிளாக இருக்கும் அப்படின்னா இந்த அடிஷ்னல் ஃபீஸை பே பண்ணதுக்கு அப்புறம் தான் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அந்த கரெக்ஷன் வந்து அவைலபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கரெக்ஷன் விண்டோன்றது ஒன்லி ஒன் டைம் ஆக்டிவிட்டி தான். ஒன்ஸ் கரெக்ஷன் பண்ணி அவங்க சப்மிட் பண்ணிட்டாங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃப்ரோசன் ஆயிரும், அதாவது மறுபடியும் எடிட் பண்ணுறதுக்கு கேண்டிடேட்ஸ்க்கு அவைலபிளாக இருக்காது. ஸோ கேர்ஃபுல்லாக நீங்கள் கரெக்ஷன் பண்ணி உங்களுடைய நீட் யூஜி 2025 அப்ளிகேஷனை ஃபைனல் சப்மிட் பண்ணுங்கள். 2024 அப்ளிகேஷனில் கரெக்ஷன் ஃபார்ம் மூலமா நீங்கள் கரெக்ஷனை மேக் பண்ணும்போது உங்களை அடிஷ்னல் ஃபீஸ் பே பண்ண சொன்னாக்கா நீங்கள் பே பண்ணணும். அதாவது இன்கேஸ் ஜெண்டர், கேட்டகரி, பிடபிள்யூடி ஸ்டேட்டஸ் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணும்போது அடிஷ்னல் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பே பண்ணணும். அடிஷ்னல் ஃபீஸ் பே பண்ணாதான் உங்களுக்கு ஃபைனல் கரெக்ஷன் வந்து அவைலபிளாக இருக்கும். எக்ஸஸ் பேமெண்ட்லாம் என்டிஏ வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஆன்லைன் மோடில் மட்டும்தான் என்டிஏ ப்ரொவைட் பண்ணியிருக்கிற பேமெண்ட் கேட்வே மூலமாக ஃபீஸ் பே பண்ணணும். அப்ளிகேஷனில் எப்படி கரெக்ஷன் மேக் பண்ணலான்னு ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோவோட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்டிஏவோட அஃபிஷியல் வெப்சைட் neet.nta.nic.in இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் என்டிஏவோட அஃபிஷியல் வெப்சைட் neet.nta.nic.in இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணதும் கரெக்ஷன் ஃபார் நீட் யூஜி 2025 இஸ் லைவ் அப்படின்ற லிங்க் இருக்கும். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி தான் நீங்கள் கரெக்ஷன் விண்டோக்குள்ளே போகணும். ஒன்ஸ் நீங்கள் கரெக்ஷன் விண்டோ ஃபார் நீட் யூஜி 2025 இஸ் லைவ் இந்த லிங்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீட் யூஜி 2025 கரெக்ஷன் விண்டோ அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலரில் லிங்க் இருக்கும். இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் நீட் யூஜி 2025 கரெக்ஷன் விண்டோ அப்படின்ற லிங்க்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட்ஸு கீழே லாகின் அப்படின்ற பட்டன் இருக்கும். அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் லாகின் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் யூஜி 2025 ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இதில் லாகின் பண்ண முடியும். உங்களுடைய நீட் யூஜி 2025 அப்ளிகேஷன் நம்பர், அதுக்கப்புறம் நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு அதெல்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே காமிக்கிற இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற கேப்சாவையும் என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் லாகின் ஆனதுக்கப்புறம் இந்த பேஜ் டிஸ்பிளே ஆகும். இந்த பேஜில் கரண்ட் ஸ்டேட்டஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட்டட், வியூ பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டட், அப்ளிகேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட்டட் அப்படின்ற ஸ்டேட்டஸ் உங்களுக்கு காமிக்கும். அதுக்கப்புறம் கரெக்ஷன் இன் அப்ளிகேஷன் ஃபார்ம் பர்டிகுலர்ஸ் அதுக்கு கீழே ப்ரெஸ் த பிலோ பட்டன் டு ப்ரொசீட் ஃபர்தர் ஃபார் கரெக்ஷன். இந்த இதில் கரெக்ஷன் இன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய நீட் அப்ளிகேஷனில் நீங்கள் கரெக்ஷனை மேக் பண்ணிக்கலாம்.
லெஃப்ட் சைடில் உங்களுடைய கன்ஃபர்மேஷன், அதாவது நீட் 2025 அப்ளிகேஷனோட கன்ஃபர்மேஷனை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா டவுன்லோட் கன்ஃபர்மேஷன் பேஜுன்ற லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய நீட் எக்ஸாமுக்கான அப்ளிகேஷனுடைய கன்ஃபர்மேஷன் பேஜை டவுன்லோட் பண்ணி நீங்கள் தரவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் கரெக்ஷனை மேக் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் கரெக்ஷன் இன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்ற லிங்க்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் என்ன மெசேஜ் டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா, சிஸ்டம் ஹாஸ் ஜஸ்ட் சென்ட் எ ஒன் டைம் பாஸ்வேர்டு, அதாவது ஓடிபி த்ரூ எஸ்எம்எஸ் அண்ட் இமெயில் ஆன் யுவர் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி. அதாவது நீங்கள் நீட் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ண ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கும் ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடிக்கும் உங்களுக்கு வந்து ஓடிபி ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த 6 டிஜிட் ஒன் டைம் பாஸ்வேர்டை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் ஃபார் கரெக்ஷன் அப்படின்ற லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணணும். For correction, kindly click on the appropriate links provided on the left menu bar under application form steps. அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸ்டெப்ஸுக்கு கீழே நீங்கள் எந்த லிங்க்குக்கு கீழே கரெக்ஷன் பண்ணணுமோ அந்த கரஸ்பாண்டிங் லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களுடைய கரெக்ஷனை நீங்கள் மேக் பண்ணலாம். கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் ரிவைஸ்டு இன்ஃபர்மேஷன் வில் பி டிஸ்பிளேட் ஆன் த கன்ஃபர்மேஷன் பேஜ் ஒன்லி ஆஃப்டர் ஃபைனல் அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிஷன் அண்ட் ஃபீ பேமெண்ட். அதாவது உங்களுக்கு ஃபீஸ் பேமெண்ட்டை நீங்கள் ஃபர்தராக பண்ணணும், அதாவது நீங்கள் வந்து கேட்டகரியில் சேஞ்சஸ் இருந்துச்சு அடிஷ்னல் ஃபீ பே பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபீ பேமெண்ட்லாம் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் கன்ஃபர்மேஷன் பேஜில் தான் நீங்கள் பண்ண கரெக்ஷன் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஒன்ஸ் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மில் எல்லா சேஞ்சஸும் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சேஞ்சஸ் பண்ண உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கலாம். கரெக்ஷன் விண்டோவை அக்சஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் லாகின் பேஜில் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுத்து என்ட்ரு ஆகணும். சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களுடைய பாஸ்வேர்டையோ இல்லை அப்ளிகேஷனையோ மறந்துருப்பாங்க. வந்துட்டிங்கன்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு அப்படின்ற லிங்க்கை கிளிக் பண்ணோன்னா பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து நம்ம பாஸ்வேர்டை எப்படி ரீசெட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஆப்ஷன் கேட்கும். ஒன்று வந்து ரிட்ரீவ் த்ரூ செக்யூரிட்டி கொஷின், இல்லாட்டி ரிட்ரீவ் த்ரூ லிங்க் சென்ட் டு இமெயில், இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கும். இந்த எந்த ஆப்ஷன் வேணாலும் யூஸ் பண்ணி நம்ம பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். ஒருவேளை அப்ளிகேஷன் நம்பரையே மறந்துட்டிங்கன்னா ஃபர்கட் அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்ற லிங்க்கை கிளிக் பண்ணால் உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கும் ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடிக்கும் உங்களோட அப்ளிகேஷன் நம்பரை என்டிஏ மறுபடியும் சென்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த அப்ளிகேஷன் நம்பரையும் பாஸ்வேர்டையும் வச்சு லாகின் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னாக்கா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நிச்சயம் வெல்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.